வணக்கம், பாருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீன்ஸ் பருப்பு உசிலி. இதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே வச்சுருக்கேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, மிளகாய் 3, 1/4 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயம், தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. பீன்ஸ் 2 கப்பு கழுவிட்டு சுத்தமாக இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு இது ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஜீரகம், மிளகாய், பெருங்காயம், இதை உப்பில் 1/4 ஸ்பூனில் 1/4 மட்டும் போட்டு அது கூட மஞ்சத்தூள் இதை போட்டு பரபரன்னு அரைக்கணும். 1/2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் இந்த பீன்ஸை போட்டு வேக வச்சிடணும். பீன்ஸ் வேகிறதுக்கு குறைஞ்சது 7 நிமிஷம் ஆகும். இதில் வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வைக்கணும். நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறதுல 1/4 ஸ்பூன் உப்பு அரைக்கிறதுக்கும் மீதி 1/4 ஸ்பூன் உப்பு வந்து இந்த பீன்ஸில் போட்டுடணும். இது மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வேகட்டும். நான் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஊற வச்சதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பரபரன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும் ஆவியில். பீன்ஸ் இப்போ வெந்துருச்சு. நம்ம இப்போ தாளிக்கலாம். தாளிப்பதற்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை, இது ஆவியில் வேக வச்சதை எடுத்து நான் இப்படியே உதுத்து வச்சுருக்கேன். உதுத்தோடனே இதை அப்படியே போட்டு தாளிச்சிருக்கிறதுல இதை அப்படியே கொட்டிடணும். இப்படி நம்ம தாளிச்சிருக்கிறதுல இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுல இதை 2 நிமிஷம் போட்டு வணக்கி அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து அதில் கொட்டி நம்ம செஞ்சோம்னா இது மிகவும் சுவையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 நிமிஷம் வணக்கிறது. வணக்கிறதுல நம்ம இப்போ இந்த பீன்ஸ் வேக வச்ச பீன்ஸ் எடுத்து கொட்டிடணும்.
இப்போ தயாராகிருச்சு. இதை வந்து நீங்கள் சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம்.